வணக்கம் தோழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டுக்கான நோபல் ப்ரைஸ் யாராவது பெற்றிருக்காங்க, அதற்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் நேற்று வந்து பார்த்தீங்க திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அமெரிக்கர்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் ப்ரைஸ் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ யார் வாங்கினது, எதற்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நோபல் ப்ரைஸில் வந்து நமக்கு மினிமம் 2 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே பாருங்கள், அக்டோபர் 7 ஓகேங்களா, நேற்று வந்து கொடுத்துருக்காங்க. மருத்துவத்திற்கான நோபல் ப்ரைஸை வந்து அமெரிக்காவை சேர்ந்த யார் வாங்கியிருக்கா அப்படின்னா விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூக்கூன் ஆகிய இருவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதற்காக அந்த நோபல் பிரைஸ் வழங்கியிருக்காங்க அப்படின்னா, மனித உடலில் வந்து மரபணு செயல்பாடுகள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன என்பதை வந்து அறிவதற்கு அடிப்படையான மைக்ரோ ஆர்என்ஏ என்ற மூலக்கூறு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்ற மூலக்கூறு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மூலக்கூறு என்ன பண்ணுது, மனித உடலில் மரபணு செயல்பாடுகள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன அப்படின்ற அறிவதற்கு அடிப்படையான பொருள் தான் இந்த மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்றது. ஓகேங்களா? இந்த உயரிய பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது குறித்து நோபல் குழு என்ன வெளியிட்டிருக்காங்க. ஸோ நோபல் பரிசு கொடுப்பாங்களா, அந்த குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதிலேருந்து பாருங்கள், உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் செயல்படுகின்றன என்பதற்கான அடிப்படையை இவர்களின் கண்டுபிடிப்பு நிரூபித்துள்ளது அப்படின்றாங்க. அவன் என்ன சொல்கிறாங்க, ஒரு உயிரினம் எவ்வாறு உருவாகுது, எப்படி செயல்படுது என்பதற்கான அடிப்படையை தான் இவருடைய கண்டுபிடிப்புகள் நிரூபித்துள்ளது. ஸோ அந்த அடிப்படையை எதன் மூலமாக நிரூபித்திருக்காங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்என்ஏ மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அவங்களுக்கு பரிசு தொகை எவ்வளோ தருவாங்க அப்படின்னா, ஒரு கோல்டு மெடல் ஒன்று தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 8.91 கோடி ரொக்கப்பணம் வந்து தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டு, ஸோ இந்த கொஷின் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 2 குரூப் 4 ரெண்டுலேயுமே கேட்டிருந்தாங்க. கடந்த ஆண்டு கரோனா பாதிப்புக்கு எதிரான பயனுள்ள எம்ஆர்என்ஏ அதாவது மைக்ரோ ரிபோ நியூக்ளிக் அமிலம் தடுப்பூசியை உருவாக்கியதற்காக, ஸோ அந்த எதற்காக உங்களுக்கு இந்த இதை தந்தாங்க, இந்த நோபல் பிரைஸை தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. எதுக்கு? மைக்ரோ ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்ற தடுப்பூசியை உருவாக்கினாங்க. அதற்காக ஹாங்காங்கை சேர்ந்த சாகன் பேராசிரியர் கேட்டலின் கெரிகோ அப்படின்றவருக்கும் அமெரிக்காவின் பென்சிலோவேனியா பல்கலைக்கழக பேராசிரியர் ட்ரூ வீஸ்மேன் ஆகியோர் இருவருக்கும் 2023ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசு கிடச்சிச்சு. ஓகேங்களா? அது 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸு. அதே மாதிரி இந்த விக்டர் ஆம்ப்ரோஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேராசிரியர் ஆம்ப்ரோஸ் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டார். அவர் தற்போது வந்து மாசாசுசெட்ஸ் பல்கலைக்கழகத்தின் இயற்கை அறிவியல் துறை பேராசிரியராக பணியாற்றி வர்றார். இது வந்து அடிப்படையான தகவல் தான், இது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இவரும் பார்த்திங்கன்னா இந்த கேரி ரூக்கூன் அப்படின்றவரும் 2 பேரும். இவர் வந்து பார்த்திங்கன்னா மரபணுத்துறையை சார்ந்தவர். அதாவது மாசூசெட்ஸ் பொது மருத்துவமனை மற்றும் ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியில் கேரி ரூக்வான் மரபணுத்துறை பேராசிரியராக பணியாற்றி வர்றார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆராய்ச்சியை 2 பேரும் மேற்கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நோபல் பரிசு என்னென்ன தராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எதற்காக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் ஆகிய 6 துறைகளில் சிறந்த சாதனை படைத்தவர்களுக்கு உலகின் மிக உயரிய விருதான நோபல் பரிசு வந்து வழங்கப்படுது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான பரிசு திங்கட்கிழமை முதல் அறிவிக்கப்பட்டது. முதல் நாளில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசும், 2வது நாள் பாருங்கள் அக்டோபர் 8 இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு, புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதியியலுக்கானது, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வியாழக்கிழமை அக்டோபர் 10, அமைதிக்கான நோபல் பரிசு அக்டோபர் 11, அப்புறம் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அக்டோபர் 14 அறிவிக்கப்படும். ஓகேங்களா? ஆல்பர்ட் நோபலின் நினைவு தினமான டிசம்பர் 10 என்னது, உலக மனித உரிமை தினமும் டிசம்பர் 10 தான். ஓகேங்களா? தேதி அன்று ஸ்டாக்ஹோமில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த இயற்பியலுக்கான நோபல் பரிசு சம்மந்தமான அனைத்து கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வெளியிடும். ஓகேங்களா? தேங்க்யூ நண்பர்களே, பாய்.